பிரைஸ் த லார்ட். இந்த 15வது நாள் ஃபாஸ்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்று ஆதாரமாய் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்து நேரத்தில் நம்ம தன்னை மறைத்து கொள்வது, நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, கோழிக்கு பாதுகாப்பு தன்னுடைய குஞ்சுகளை தன்னை சட்டின் கீழே மறைக்கும். அப்போ எந்த ஆபத்தோ கழுகோ எதுவுமே வராது. அதுக்கு அடைக்கலம், அந்த குஞ்சுக்கு அடைக்கலம் தாயின் இறகு. அதே போல நமக்கு அடைக்கலம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இப்ப சோல்ஜர்ஸ்லாம் போர் வீரர்களா இருக்கும்போது, அவங்க களத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மேல கத்தி பற்றக்கூடாதுன்னு அவங்க கையில கேடகம் வைத்திருப்பாங்க. அவங்களுக்கு அது பாதுகாப்பு. நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அடைக்கலம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலை நேரத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன், நான் உனக்கு பாதுகாப்பாயிருப்பேன், உனக்கு எந்த ஆபத்தும் உனக்கு நேரிடாதபடி உன்னை நான் மறைத்து கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ம தியானித்து நம்ம ஜெபிப்போம். அதற்கு ஆதாரமாய் நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாவார். ஒரு அருமையான வசனம், ஒரு அருமையான வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு அடைக்கலம். அவர் அடைக்கலம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பெலனாய் இருக்கிறார். நமக்கு அடைக்கலமாய் நம்மளை பாதுகாத்து நமக்கு பலன் தந்து ஆபத்து நாளில் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆபத்து நாள்ல என்னை நோக்கி கூப்பிட, நான் உனக்கு மறுஉத்தரவு வரலி செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? ஆபத்து நாளில் அவரே நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரே நமக்கு கீடகமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவர் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். அந்த தேவனை நம்ம தேவனாய் கொண்டிருக்கிறது நம்மளுடைய பாக்கியமாய் இருக்கிறது. இன்னும் நிறைய வசனங்கள் அவர் நமக்கு எப்படி அடைக்கலமாய் இருக்கிறார்னு பார்ப்போம். சங்கீதம் 91:2. அவர் என் அடைக்கலமும் என் கோட்டையும், நாம் நம்பி இருக்கிறவன் என் தேவன் என்று சொல்வேன். அவர் என் அடைக்கலமாய் இருக்கிறார், என் கோட்டையாய் இருக்கிறார். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆண்டவரை நம்பியிருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு அடைக்கலம். நம்ம யாரை நம்பி இருப்போம்? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு யார் பாதுகாப்பா இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம நம்பி இருப்போம். ஒரு குழந்தைய நீங்க பாருங்க, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது தாயை நினைக்கும், தந்தையை நினைக்கும். கீழே விழுந்துட்டா தன்னுடைய பேரண்ட்ஸை நோக்கி ஓடி வரும். ஏன்னா அதுக்கு தெரியும் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு. அதே போல நமக்கு அடைக்கலம், நமக்கு ஆபத்துனாலே நம்மளுக்கு துணை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்குது, தேவன் நமக்கு அடைக்கலமானார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்க ஒரு வேளை எனக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை நீங்க நினைத்து கவலைப்படலாம். அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த 15வது நாள் ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன். நீ எதை நினைத்து கலங்காத மகனே, எதை நினைத்து கலங்காத மகளேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீரப்பா. நாங்களுமே இருக்கிறோமே சப்பா, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாயிருக்கிறார். அதனால நீங்க ஒன்றுக்கும் நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஒருவேளை ஆபத்து உங்களை சூழ்ந்து கொள்ளலாம், பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், பாடுகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்க எனக்கு அடைக்கலமாயிருங்க, இந்த வியாதியில நீங்க எனக்கு அடைக்கலமாயிருங்க, இந்த பிரச்சனை
என்னை நோக்கி வருதப்பா. நீங்க எனக்கு அடைக்கலமும் எனக்கு துணையுமாயிருங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவர் கட்டாயம் உங்களுக்கு அடைக்கலமும் உங்களுக்கு கேடகமும் ஆபத்து நாளத்தில் உங்களுக்கு துணையுமாயிருப்பார். ஒருவேளை கண்ணீரோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்ல, எனக்கு துணை யாரும் இல்ல, நீங்க கலங்கியிருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலம், ஆபத்து நாளையில் உங்களுக்கு துணையுமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அவங்க வாழ்க்கையில அடைக்கலமாயிருங்க, அவங்களுக்கு கேடகமாயிருங்க, அவங்களுக்கு கோட்டையாயிருங்க, அவங்களுக்கு ஆபத்து நாளத்தில் துணையாயிருந்து நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார், அவர் உங்களுக்கு எல்லாமா இருப்பார். அதனால உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹாவ் a nice day. Thank you.